ஃபர்ஸ்ட் இது சொல்லிடலாம், இன்ட்ரோ கொடுத்துக்கலாம். ஹாய், நீ சொல்லு. ஒரு செகண்ட் நீ பாத்துட்டு சரி என்னன்னு பெருசா அவங்க தட்டுல வச்சிரு. அவங்க தட்டுல தெரியுமா? தட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் மை ஃபேமிலி, நீங்களாம் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க. அது இல்லாத இந்த வீட்ல வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம், இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஃபுட் சேலஞ்ச் வீடியோ. வெஜ்ஜில இது 2-3 கடை ஏறி இறங்கணும். வெஜ்ஜில தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, 2-3 கடை ஏறி இறங்கணும். ஸோ அதனால வந்துட்டு இன்னைக்கு வந்து சேலஞ்ச் வீடியோ தான். பட் இது எந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்க அப்படிங்கறத விட நிறைய பேர் ரெக்வஸ்டாவே கேட்டீங்க, ஆமா ப்ளீஸ்மா சேலஞ்ச் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. இது இந்த டைமர் செட் பண்ணியா? டைமர் தான் நான் அப்படியே சாப்பிடுறோம். யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்க அவ்வளவுதான். ஸ்பாட் பிரைஸ் என்னது? 500 ரூபா. ஓகே, 500 ரூபா பர்ஸ் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கலாம். சரி. இப்ப வந்து 3 பேரும் கடையில வாங்கின ஃப்ரைட் ரைஸ், வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ். ஏன் வீட்டுல செஞ்சு போடலாம்னா, வீட்டுல செய்யும் போது ஏதோ ஒரு சிக்கல். அன்னைக்கு காளான் பிரியாணி செஞ்சு சேலஞ்ச் போடலாம்னா அதுக்குள்ளார ஒரு எப்படி சொல்றது, தர்ம சங்கடமான ஒரு விஷயம் நடந்துருச்சு. வேற ஆப்ஷனலே இல்லாம நாங்க வந்து போட வேண்டியதா போயிடுச்சு. விளக்கு மட்டும் அனுப்பிச்சிட்டு வந்துடுறோம். குத்து விளக்கு தானே? இல்ல குத்து விளக்கு இதுன்னா அமைவேன். அட வெச்சி எடு. இல்ல இது டீ குடிக்கும். சரி, இப்ப நம்ம வந்து சாப்பிடலாமா? 3, 2, 1 ஸ்டார்ட். நல்லா சூடா இருக்கு. காரம் சேலஞ்சு கரெக்டான ரைஸ். நல்ல காரம், அல்டிமேட் காரம். கச்சிதம் யோசனை. இது எனக்கு சாப்பிட பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே காரத்துக்கு அதுக்கும். அடுத்து என்ன சேலஞ்ச் வீடியோ போடலாம்னா அதுவும் கமெண்ட் பண்ணிப்போங்க. நான்வெஜ் பண்ணுங்க, ஏன்னா 2 நாள்ல முடிஞ்சிடும். ஏன்னா தண்ணி குடிங்க. இப்படி திரும்ப நீ அப்படி திரும்பி இருக்க. அந்த இது பிரிஸ்தா காரம் ஃபுல்லா ஏறுது. நான் எப்பவுமே சாஸ் போட்டுக்க மாட்டேன், ஏன்னா காரமா இருக்கு. நீ போட்டுக்க. வெளியில போயிட்டு வரும்போது போகும்போது சரி வரும்போது சரி சேலஞ்ச் போடலாமா, சேலஞ்ச் போடலாமா. என்னடா சேலஞ்ச் பண்ணாலும் இந்த சேலஞ்ச் அந்த சேலஞ்சுன்னு. ஃப்ரைட் ரைஸ் சேலஞ்ச் தானே அந்த கடை தான். அப்படின்னா சேலஞ்சா இருக்கும். ஏமா நல்லா காரமா.
வீட்டுல நம்மள பேச முடியல காலத்துல வின் பண்ணா அதுல இருந்து நான் ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு 150 ரூபா கூட நீயே வச்சுக்கோ. 150 அதான் இருக்கு சாப்பாடுக்கு 150 ரூபா வேணும் உனக்கு. கிளாஸ்ல 200 மாட்டாங்க, நான் மட்டும் 150 ரூபா தரேன். அதான் எதுக்கு அதே கண்ணப்பட்டது எனக்கு அதிர்ந்துருச்சாயம். மொத்தமா ஊத்திட்டேன்னா எல்லா சாப்பாடு 10 ரூபா. நல்லா காணும். இதுதான் சேலஞ்ச். அதுக்கு ஒரு பாத்தீங்களா? ஆமா அவனு போய் கேட்பேன், ஏன்டா உங்ககிட்ட சிக்கன் ரைஸ் வாங்கினால வெஜ் ரைஸ் இவ்வளவு காரம் போட்டேன்னு. மூக்கெல்லாம் தண்ணி ஒழுகுது. அது கம்மியா போட்டாங்க ஒருவேளை. அம்மா போடுறதால காரமா இருக்கு. அதனால ஒன்சரா இன்னும் காரத்துக்கு போய் கவனிச்சிருக்கணுங்க. மறைச்சதுச்சுன்னா எவ்வளவு போடுறது தெரியாது கூடாதுன்னு. சரி ட்ரை பண்ணுமா? இருக்காத போச்சே. அது சாப்பிடுதானே அப்படியே மத்தி தட்டு நீ எடுத்தியாமா? நீ எடுக்காமலே இருந்திருக்கணும். நீ எடுக்கல. அதான் காலி பண்ணு. அப்ப நீ ஃபர்ஸ்ட் வந்து அக்கா கிட்ட இருந்து எனக்கு வந்து எடுத்த. 100 கிலோ நிறைய எடுத்தேன். எடுத்தியா இல்லையா? எடுத்தேன். அப்பயே எடுத்த. இருந்தாலும் அப்ப அம்மாக்கு இவ்வளவு இருந்துச்சுன்னா அது சம்பந்தமா அது கரெக்டா இருக்கும். நாமளும் எடுத்து சாப்பிட சொன்னோம். இருந்தாலும் நீ காலி பண்ணும். பரவாயில்ல, இவ்வளவு காரத்தையும் இது வந்து வெற்றிகரமா சாப்பிட்டு முடிச்சிட்டான். கிரேட் ஜாப்டா. ஆனா உண்மையா சொல்லிட்டா எனக்கு அவ்வளவு காரம் தெரியல. மாக்க போடுறா. மகிழ்ச்சி உணவகத்துல உணவு எப்படின்னா அதை வச்சுட்டாங்க. மகிழ்ச்சி உணத்துல மகிழ்ச்சியா நடத்தணும்னு பார்த்தேன். ஐயோ அம்மா இப்ப பாரு.
இருந்தாலும் இந்த வருஷத்துல இது ரொம்ப காரமான சாப்பாடுப்பா. ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திருக்கேன் காரம் போக்க. ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளோ பெஸ்டா இருக்குன்னு நினைக்கல. ஃபுல்லா சகல நாளைக்கு வர வந்துடணும் நினைக்கிறேன். அதனால பெப்பரை தூக்கி வீசுச்சு. எப்படி வாங்கிட்டு இப்படிதான் அடி போட்டுச்சு. ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. அவன் சாப்பிட்ற வரைக்கும் இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். ஏன்னா வேஸ்ட் பண்றோமா இல்லையாங்கிறது இதெல்லாம் வந்து இது ஆதாரம். ஏன்னா எங்க நம்ப மாட்டேங்கிறாங்க நீங்க இவ்வளவு சாப்பாடு சாப்பிடுறீங்களா அப்படின்ட்டு. அதனால இப்ப ஒரு ரைஸ் வாங்கி ரைஸ் ஃபுல்லா சாப்பிடலாம். இந்த கடையில சாப்பிட்டேன். இப்ப ரீசன்ட் டைத்துல நாங்க வந்து கடையில அதிகமா வாங்கல, புரோட்டா வாங்கணுமா. எப்படி பாவமா கத்துறப்பாரு சாப்பிட்டேன். ஒன்று போயிடும். 4 தட்டுல ஏற்கனவே ஒரு தட்டு உடஞ்சு போச்சு. 4 தட்டு எதுக்குன்னு பாக்காதீங்க. டின்னர் செட்ல 4 தட்டு தருவாங்க. இந்தா கொஞ்சம் காரம் போகும். காதெல்லாம் போக போகுது. தமிழ் நீ அப்படிதான் எடிட் பண்ணி தரலாம். வழக்கப்பட்ட இவன் வந்து ஆல்ரெடி இப்படித்தான் இருந்துச்சு. வெள்ளையாடுறதெல்லாம் அவ்வளவு டார்க் பிங்க்ல இருக்கு. அக்காவே சாப்பிடாதே என்ன கொடுத்தனே. சாப்பிட்டா அக்கா ஃபுல்லா சாப்பிட்டா. பாத்துக்கோங்க வீடியோ எங்கேயுமே கட் பண்ணல. 3 பேரும் சாப்பிட்டோம். காரம் போயிடுச்சு பாருங்க. இந்த கடைசியா அள்ளி அப்புறமா எனக்கு அப்பதான் சிரிப்பு வந்துச்சு. சிரிப்பு கூட மூக்கு பிடிச்சு சாப்பிடுறேன். நூடுல்ஸ் வாங்கி வச்சுக்கோ. நான் சாப்பிடவே மாட்டேன். வாழெல்லாம் கொஞ்சம் எழுதிருக்கோம். ஓகே ஓகே. அதனால அதுக்கு மேல வேணும்னே 3 சாஸ். வீடியோ போய் சொல்லலாமா? அக்கா காரம் ஒன்னே வச்சு. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் ஐகானை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன மறக்காம பண்ணுங்க. காரங்க இருக்காங்க. என்னடா பல்லு புடிச்சிட்டு. ஓகே டாடா பை பை. லவ் யூ ஆல் தங்கங்களே. சோலோ சிப்ஸ் வாங்கிட்டு நம்ம எங்க பாருங்க. என்ன பண்ணீங்க எவ்வளவு நேரம்? ஷாப்பிங் vlog இன்னும் முடிக்கவே இல்லை. அது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சொல்ல போனா எங்கேயுமே எடுக்கல. சரி ஓகே இது அவ்வளவுதான். நம்ம போய் எடுத்துடலாம். 3 வீடியோ ஒரே ட்ரெஸ்லயே ஒரே நாள்லயே. ஓகே கைக்கு வந்துருக்கோம். இந்த சவுண்ட் வச்சு இது என்ன இருப்பா நல்ல கை சாக்லேட்னு கண்டுபிடிங்க. டப்பா கூட இப்படிதான் இருக்கும். பாவம் எங்க அம்மா காதுல தான் புகை வர ஆரம்பிச்சிச்சு. ஏசம்பா அந்த நாய் போல வெளில போறதே இல்லை. நமக்கு பயந்தா கூட கதவுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி போயிட்டு கொஞ்சம் கேப் இருக்கும், அங்க போய் படுத்துப்பாரு. அவருக்கு இப்பெல்லாம் ஏன் அவனை கூப்பிடுக்கா. சிம்பா நம்ம பாக்குற பாரிய பாருக்கா. மண்டை மேல அந்த கொண்டே மறந்துட்டியம்மா. எனக்கு பிளாக் ஷால் வாங்க. அதுக்குன்னு டிமார்ட்ல பிளாக்